அவர் நிறைய எனக்கு சொல்லுவாருமா. ஓகே. அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டது தான் நான் வந்து இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் பார்ட்டி நானு. ஓகே. ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, ரொம்ப வந்து கோவம் வரும். இப்ப எனக்கு அப்படியே வந்து எல்லாமே அன்பா மாறிடுச்சு. எல்லார்கிட்டயும் அன்பா மாறிடுச்சு. கோவம்ன்றது கிடையாது. ரொம்ப நார்மலா இப்படி எனக்கு என்னுடைய வாழ்க்கையை எனக்கு தெரியப்படுத்தினது, இப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுத்தது என் ஹஸ்பண்ட் தான். எங்க அப்பாவுடைய ஸ்தானம் அப்படியே அவரு வந்து எங்க அப்பா ஓகே. கால் வழி தவறாம என் ஹஸ்பண்ட் எனக்கு சோ கிடைச்சிருக்காரு. ஸ்வீட் மேம். சோ அவருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இதே மாதிரி இருக்கணும். அவருக்கு முன்னாடி நான் போயிடணும். அவ்வளவுதான். நீங்க நல்லா இருப்பீங்க. 100 வயசு வரைக்கும் 2 இல்ல, பேருமே நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாம்மா. அவர் நல்லா இருக்கணும். அவரு வந்து அவர மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு, நான் சொல்றேனே எத்தனையோ அவார்டுகள் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கோடிய கோடியா வந்து பணம் வந்தாலும் சரி, எத்தனை பங்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவருக்கு ஈடு எதுவுமே ஆகாது. ஓகே. அவருக்கு ஈடு அவருதான். அதனால எனக்கு கடவுள் வந்து நான் எந்த ஜென்மத்துல பண்ண பூஜா புனஸ்காரமும் தெரியாது. இப்படி ஒரு கணவர் எனக்கு கிடைச்சது. நான் வாங்கிட்டு வந்த வரப்பிரசாதம். ஓகே. அவ்வளவுதான். அதே மாரி என் பையனும் அதே மாதிரி தான். தங்கமான பையன். நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் செய்வாரு. என்ன அதே மாரி தான் நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ அது 2மே 2 கண்கள்.